ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணி, அது மூலமா மார்ஜின் ஜெனரேட் பண்ணி, எக்ஸ்ட்ராவா ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் உங்க காதுல விழுதா? ஸ்ட்ராட்டஜி செம்மையா இருக்கே! அப்படின்னு தோணுதா? அது நிஜமாவே நல்ல ஸ்ட்ராட்டஜியா? உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம வசூல் ராஜா கமல் சாரோட டோன்ல சொல்லணும் அப்படின்னா, "பிளெட்ஜிங்கா? என்னா பண்பாடு அது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கோ." நகைய பிளெட்ஜ் பண்றது அப்படிங்கிறது நம்ம அப்பா, அம்மா காலத்துலேருந்து, ஈவன் தாத்தா, பாட்டி காலத்துலேருந்தே நடைமுறையில இருக்கக்கூடிய ஒண்ணுதான். தான்கிட்ட இருக்கிற ஒரு சொத்த அடகு வச்சு, அது மூலமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வச்சு, அதர் தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கிறது தான் பிளெட்ஜிங். இப்போ நம்ம ஷேர்ஸ் நம்ம அக்கவுண்ட்ல இருக்கு. அது ஒரு அசெட் தான். சும்மா இருக்கு. அந்த அசெட்ட நம்மளோட ஷேர் புரோக்கர் கிட்ட பிளெட்ஜ் பண்ணி, அது மூலமா ஒரு அமௌண்ட்ட ரெடி பண்ணணும். அந்த அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி ட்ரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்றதுக்கு வாங்கி, வித்து, இல்ல வித்து, வாங்கி எப்படி வேணாலும் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பிளெட்ஜிங்கோட கான்செப்ட். ஆமாமா. கடன்னு ஒண்ணு வாங்கினா, அதுக்கு வட்டின்னு ஒண்ணு கட்டாயமா உண்டு. பிளெட்ஜிங் கான்செப்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஷேர்ஸ் சும்மா இருக்கு. பிளெட்ஜ் பண்ணலாம். மார்ஜின் ஜெனரேட் பண்ணலாம். சூப்பரா ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா கிடையாது. நீங்க எப்படி அத ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், இது செம்ம ஸ்ட்ராட்டஜியா இல்லன்னா செம்ம ரிஸ்கா அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட ஷேர்ஸ் பிளெட்ஜ்ல இருக்கிற காலத்துல, அந்த ஷேர்ஸோட வேல்யூல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்மளுக்கு தான் உரித்தாகும். அது ஏறினாலும் நம்மளுக்கு வேல்யூ ஏறும். இறங்கினாலும் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு பிளெட்ஜ் பண்ணணும். பிளெட்ஜ் மூலமா வரக்கூடிய பணத்த நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் ரொம்ப பெரிய கேள்வி. ஏற்கனவே நான் நல்லா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா, இன்னும் நல்லா ட்ரேட் பண்ணுவேன். அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு இந்த பிளெட்ஜ்லேருந்து வர்ற மார்ஜின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் ஏற்கனவே என்னோட ஸ்ட்ராட்டஜிய ஃபைன் டியூன் பண்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு. எல்லா நேரமும் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு சொல்ல முடியல. நெட்டா பார்த்தா லாஸ்ல தான் இருக்கேன். அப்படிங்கிறவங்கன்னா, இந்த பிளெட்ஜ் எல்லாம் நீங்க தொடாம இருக்கிறது தான் நல்லது.